ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. சரி, இன்னைக்கு நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டா? ஒரு ஊர்ல ஒரு அரசன் இருந்தானாம். அந்த அரசன் ரொம்ப 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 நல்ல அரசனா இருந்தானாம். அவனோட மக்களுக்கு எந்த குறையுமே இல்லாம பாத்துக்கிட்டான். அவங்க அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. ச்சே, நம்மளுக்கு இப்படி ஒரு அரசன் கிடைக்க நம்ம இவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும்ல, செம்ம லக்கி இல்ல நம்ம அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம் அந்த மக்கள் எல்லாருமே. அந்த மக்கள் மட்டும் இல்ல, அவனோட ஆட்சிக்குட்பட்ட இடத்துல இருக்கிற காட்டுக்குள்ள இருக்கிற மிருகங்கள் முதற்கொண்டு சந்தோஷமா தான் இருந்துதான். பொதுவாவே அரசர்கள்னா வேட்டைக்கு தானே காட்டுக்கு போவாங்க. ஆனா இந்த அரசன் மட்டும் காட்டுக்குள்ள இருக்கிற விலங்குகளை பாதுகாக்கிறதுல ரொம்பவே முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருந்தாராம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல அரசன் வச்சுக்கோங்களேன். இதனால அரசனுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கும் அதிகமாச்சு. எல்லாருமே அவரை புகழ ஆரம்பிச்சாங்க. அவரை குறை சொல்ல ஆளே இல்லைன்னு கூட சொல்லலாம். சரி, ஒரு அரசன் இப்படி இருக்கிறது பெரிய விஷயம்லாம் இல்லையே, அந்த மாதிரியான நிறைய கதைகள் நம்ம கேட்டிருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஒரு விஷயம் மட்டும் நான் இங்க சொல்ல விரும்புறேங்க. எங்க ஒரு விஷயம் ரொம்ப நல்ல விஷயமா நடந்துகிட்டே இருக்கோ, ஒருத்தர் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களோ, அவங்க கூடவே கெட்டதும் இருக்கும். அதாவது அவங்க பக்கத்திலேயே அவங்க வச்சிருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாம. அந்த மாதிரிதான் இந்த அரசனுக்கும் ஒரு நண்பன் இருந்தான். அந்த நண்பனை இந்த அரசன் ரொம்ப கண்மூடித்தனமா நம்புறாரு. ஏன் நண்பன் எனக்கு அவன் கஷ்டத்தையே கொடுக்க மாட்டான், எனக்கு அவன் துரோகமே பண்ண மாட்டான், எனக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவான்னு கண்மூடித்தனமா அந்த அரசர் அந்த நண்பனை நம்புறாரு. எப்பவுமே நண்பர்களை நம்ம சூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இல்லைன்னா கூட இருக்கிறவங்க துரோகிங்கிறதையே நாம ரியலைஸ் பண்ணவே மாட்டோம். அது ரொம்ப நாள் கடந்து ரொம்ப டைம் கடந்துதான் நம்மளுக்கு அது தெரியும் போது நம்மளுக்கு ரொம்ப வலிக்கும். இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்க எல்லாருக்குமே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த அரசனுக்கும். கூட இருந்த அந்த நண்பனை ரொம்ப ரொம்ப நம்புறாரு. 100% இல்ல, 200% நம்புறாரு. அவன் எது செஞ்சாலும் கரெக்டா தான் இருக்கும், என்னோட நலனுக்காக தான் இருக்கும், அவன் என்ன சொன்னாலும் கரெக்ட், அவனை மாதிரி ஒரு நல்ல பர்சனை பார்க்கவே முடியாதுன்றது அரசனோட நிலைப்பாடு. ஆனா இந்த நண்பனோட மனசுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? ச்சே, இவன் மட்டும் நல்ல பேர் வாங்கிட்டே இருக்கானே, இவனை எல்லா மக்களும் புகழ்றாங்களே, இவனோட இடத்த நான் எப்படி பிடிக்கிறது, இவனுக்கு இருக்கிற செல்வாக்கு எனக்கு எப்படி வரும், அப்ப இவன் இல்லாம போனாதான் எனக்கு அது வரும் அப்படின்னு அந்த அரசனுக்கு இருக்கிற செல்வாக்கு மேலேயும் புகழ் மேலேயும் ஈவன் காசு மேலேயும் இவனுக்கு ஒரு ஆர்வம் வருது. ஒரு குறிப்பிட்ட டைம்ல அந்த ஆர்வம் பேராசையா மாறுது. அப்ப அவன் என்ன பண்றான்னா, இவனை ஒழிச்சாதான் நான் அந்த இடத்துக்கு வர முடியும் அப்படின்னு டிசைட் பண்றான். நண்பனா, தன்னோட உயிர் நண்பனா அரசன் நினைச்சாரு. ஆனா அரசரை தன்னோட உயிர் நண்பனா அவன் நினைக்கவே இல்லை. சரி, இவனை போட்டு தள்ளிடுவோம், போட்டு தள்ளிட்டா நாம அந்த இடத்துக்கு வந்துடலாம்ல அப்படின்னு இவன் யோசிக்கிறான். யோசிச்சு அதுக்கான பிளான்ஸையும் பண்றான். மீன்வைல் அவன் என்ன பண்றான்னா, இந்த அரசவைக்குண்டான ரகசியங்கள் அப்படின்லாம் இருக்கும்ல, ஒரு அரசாட்சி நடக்குது அப்படின்னா அதுல சில ரகசியங்கள் வெளியில தெரியாத, எதிரிகளுக்கு தெரியக்கூடாத ரகசியங்கள் அப்படிலாம் இருக்கும். இவன் அரசருக்கு க்ளோஸான ஒரு ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால இவனுக்கு எல்லாமே தெரியும். இது எல்லாத்தையுமே அவன் லீக் பண்ணி அரசருக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கொடுக்குறான். என்னடா இது இது யாருடா பண்ணியிருப்பாங்க, ஏன் நம்மளுக்கு இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை வருது, ஏன் இவனுங்கெல்லாம் நம்மளை போட்டு இப்படி டார்ச்சர் பண்றாங்கன்னு இந்த அரசன் யோசிச்சுட்டே இருக்கும்போது எல்லார் மேலேயும் சந்தேகப்படுறான், அவன் நண்பனை தவிர. அவன் பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிறது, அவன் பண்ணியிருப்பானான்னு கூட ஒரு சின்ன டவுட் கூட இந்த அரசனுக்கு வரல. சரி, இதுவும் பண்ணியாச்சு, இவன் எதுவும் அசர்ற மாதிரி இல்லை, லாஸ்டா ஒரே வழி இவனை சுத்தமா ஒழிச்சிடணும் அப்படின்னு அவனுக்குள்ள அங்க இருக்கிற அவனுக்கான தோதான ஆட்களை வச்சு முயற்சி பண்றான் அரசரை கொலை பண்றதுக்கு. அரசரை கொலை பண்றதுக்கான பிளான் எல்லாம் போட்டு அன்னைக்கு அரசரை கொலை பண்றதுக்கும் போயிடறான். ஆனா அரசருக்கு நம்பகத்தன்மையா சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவரோட காவலர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த பிளான் எல்லாம் தெரிஞ்சு அரசரை காப்பாத்திடுறாங்க. அந்த பர்டிகுலர் டைம்ல தான் அரசனுக்கு ஒண்ணு தோணுது. ச்சே, இவனா இவனா என்ன சாகடிக்க பார்த்தா, இவனா அந்த துரோகி அப்படின்னு அரசரோட நெஞ்சுக்குள்ள ஈட்டி இறக்குன மாதிரி இருக்கு. போர்க்களமே ஆனா கூட நெஞ்ச நிமித்தி சண்டை போற ஒரு அரசனுக்கு கூடவே ஒரு துரோகி இருந்திருக்கான் நண்பன் அப்படிங்கிற போர்வையில் அப்படின்னு தெரிய வரும்போது
உடைஞ்சு போயிடுறாரு. அவரால் அந்த துரோகத்தை ஏத்துக்கவே முடியல. இதை வேற யாரு செஞ்சிருந்தாங்களும் ஒருவேளை மன்னிச்சிருப்பாரோ என்னமோ. ஆனா கூடவே இருந்து அவர் ரொம்ப ரொம்ப நம்பின அந்த நண்பன் செஞ்ச துரோகத்தை அவரால் ஏத்துக்கவே முடியல. அவனை சிறையில் அடைக்க உத்தரவிடுறாரு. இந்த மாதிரியான பீப்புள் அந்த அரசனோட வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க, நம்ம லைஃப்லயும் இருக்காங்க, இருந்திருப்பாங்க. நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, துரோகத்தோட வலியை அனுபவிச்சிருப்பீங்க. உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான வலி என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. லவ் ஃபெயிலியர், வாழ்க்கை ஃபெயிலியர், முயற்சி தோல்வி ஆயிடுச்சு, பிஸ்னஸ் லாஸ் ஆச்சு. அது எல்லாத்தையும் விட பெரிய வலி என்ன தெரியுமா? நாம நம்பினவங்க நம்மளுக்கு செய்யற துரோகம் தான். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த டைம்ல கூட உங்களை நிறைய பேருக்கு அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். கவலையே படாதீங்க. துரோகம் பண்ணவன் தாங்க கஷ்டப்படணும். நீங்க அவங்க மேல வச்ச பாசத்தை நினைச்சு நீங்க கஷ்டப்பட வேணாம். நீங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உண்மையா இருந்திருக்கீங்க. அதுதான் உங்களோட ஒரிஜினாலிட்டி. ஆனா அவங்க உங்களுக்கு உண்மையா இல்ல, துரோகம் பண்ணாங்க, கண்ணிங்கா இருந்தாங்க. அதுதான் அவங்களோட ஒரிஜினாலிட்டி. நீங்க உங்களை எக்காரணத்தை கொண்டும் மாத்திக்க வேண்டாம். மாத்திக்கவும் முடியாது முயற்சி பண்ணாலும், இல்லையா? அப்படியெல்லாம் முயற்சி பண்ணோம் நிறைய வாட்டி யோசிச்சிருப்பீங்க தானே? எனக்கு தெரியுங்க, நானும் அந்த மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். துரோகங்கள் நிறைய நம்மளுக்கு சந்திக்க சந்திக்க அதுவே பழகிடும். அப்ப நாம மக்கள் மேல, மனுஷங்க மேல, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மேல நம்பிக்கை வைக்கவே பயப்படுவோம் ஒரு ஸ்டேஜ்ல. ஆனா அது அப்படி இல்லைங்க. நல்லவங்களும் நம்மளை சுத்தி இருக்கதான் செய்யறாங்க. வேற வழி இல்லை. நாம நம்ம கூட இருக்கிறவங்கள நம்பித்தான் ஆகணும். துரோகம்னு ஒண்ணு நடக்கும்போது தான் அவன் உண்மையான நண்பனா இல்ல உண்மையான துரோகியானே நம்மளுக்கு தெரியும். சரிங்க, அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். தேங்க்யூ.